சிவா ஓவியன் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இந்த பதிவில் மாணவர்களுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று பென்சில் ஓவியத்தின் மூலம் எப்படி ஒரு மனித உருவத்தை வரைவது என்பது பற்றி இங்கு தெளிவாக பார்ப்போம். இந்த ஓவியத்திற்காக இரண்டு வகை பென்சில் மட்டும் பயன்படுத்தியிருக்கிறேன். ஒன்று சாதாரண பென்சில், இரண்டாவது HB8 என்கிற பென்சில். ஒரு படத்தை வரைவதற்கு முன்பாக நாம் அந்த படத்தினுடைய அவுட்லைன் அது ரொம்ப முக்கியம். ரொம்ப தெளிவாக வரைஞ்சிக்கணும். ஒரு படத்துடைய உயிர்நாடியே அதோடைய அவுட்லைன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு படம் நீங்கள் அவுட்லைன் சரியாக கொடுத்துட்டிங்கன்னா ஏறக்குறைய 90% சரியாக வந்த மாதிரி தான். ஆக நீங்கள் கூடுதலாக அந்த அவுட்லைன் வரைவதில் கவனம் செலுத்த வேண்டும். தொடர்ந்து தேவையான இடங்களுக்கு நம்ம அந்த HB8 என்கிற அந்த டார்க் அதிகமாக தரக்கூடிய அந்த பென்சிலை பயன்படுத்தி டார்க்னஸ் அதிகமாக வைக்க வேண்டியிருக்கும். இன்னும் குறிப்பாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த பென்சில் ஓவியத்திற்கு அந்த ஹைலைட் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல புதுசாக இருக்கிற இரேசரை பயன்படுத்தி நீங்கள் தேவையான இடங்களுக்கு அந்த டார்க்னஸை கம்மி பண்ணணும். அந்த உருவத்தின் மேலே அந்த நிழல் எந்த திசை நோக்கி விழுது அப்படிங்கிறத பொறுமையாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பென்சிலில் ஷேடிங் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏராளமான HB பென்சில் இருந்தாலும் கூட நீங்கள் இப்போ பழகிறதுக்காக வேண்டி துவக்க காலத்தில் நீங்கள் அந்த HB8ங்கிற பென்சிலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதுமானது. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் 16 அந்த மாதிரி பென்சில்களெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். படம் வரைஞ்சி முடித்த பின்னாடி அந்த படத்தை சுற்றி இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் கலர் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக வைக்கணும். ரொம்ப மைல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சுற்றி வர ஒரு பென்சில், அதாவது ஒரு ஸ்கேல் அளவு வச்சு இரேசரை வச்சு அழிச்சிட்டிங்கன்னா ஒரு பார்டர் அழகாக தெரியும். ஆரம்ப கட்டங்களில் இப்படி செஞ்சுக்கலாம். போக போக அப்புறம் மாஸ்கிங் டேப் பயன்படுத்தி அந்த பார்டர் போட்டுக்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன்.
சிவா ஓவியன் சேனலுக்கு பேராதரவு வழங்கி கொண்டிருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. வணக்கம்.